என்னங்க நேற்று செஞ்ச சப்பாத்தி மீதி ஆயிடுச்சா? கவலை விடுங்க. 10 நிமிஷத்தில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சப்பாத்தி நூடுல்ஸாக மாற்றிடலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு சப்பாத்தியை நீட்ட வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 10 சப்பாத்தி கிட்ட எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நறுக்கின தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.